தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா ஐயோ, அப்ப அவன் மைக்க கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் உஷாராயிடுவானே. அப்புறம் எதுக்கு கார்த்திக் இங்க இருக்கிற மாதிரி சொன்னா? ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு இன்னுமா புரியல? கேபின்ல மைக் வச்சு நான் தான் அவரை கண்காணிக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சு என்ன பழி வாங்குறதுக்காக கார்த்திக் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதா போய் சொல்லிருக்காரு. நாமளும் அதை நம்பி இங்க வந்துட்டோம். கரெக்டா சொன்ன இலக்கியா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம தேடிட்டு இருந்த நாகு இங்க எஸ்எஸ்கே ஆபீஸ்ல தான் இருக்கான். ஆபீஸ்லயா? என்னத்த இது? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, எஸ்எஸ்கே நாகுவ தன்னோட கேபின்ல இருக்கிற பீரோல தான் அடைச்சு வச்சிருக்கான். ஐயோ, என் கூட வேலை பாக்குற தேவி தான் இத சொன்னா. ஆமாமா, இதே ஆளுதான். ஐயோ கடவுளே, என்னால நம்பவே முடியலையே ரேவதி. என்னால இந்த நம்ப முடியல. எப்படியோ கௌதம காப்பாத்துறதுக்கு நேரம் கூடி வருது. சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு செகண்ட் கூட இருக்காதீங்க. அங்க உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. தயவு செஞ்சு அங்க இருந்து கிளம்புங்க. சரிங்க அத்தை. சரி, நாங்க வெளிய வந்துட்டு கால் பண்றோம். அத்தை, வாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போயிடலாம். என்ன பண்றது? எஸ்எஸ்கே சார் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள யாரனா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. புரிஞ்சுதா இல்லையா? ஏய், உங்களுக்கு இங்கதான் சமாதி. ஏய், எங்களை மீறி நீங்க தப்பிச்சிருவீங்களா? ஏய், மரியாதையா எங்களை விட்டு இல்லனா பாரா பாப்பா நம்மளே மிரட்டுது. டேய் போறா தலைய. ஏய் அடிக்கிறதுல ஏதாவது ஆள போதத்தை இவனை சும்மா விடக்கூடாது. விடுங்க, வாங்க கதையை முடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க வாங்க வாங்க. அத்தை வாங்க, வாங்க வர வாங்க. என்ன சொல்றீங்க? எஸ்எஸ்கே ரவுடிங்ல வச்சு உங்களை கொல்ல பார்த்தானா? அதை ஏன் கேக்குற ரேவதி? நாகுவும் கார்த்திக்கும் எஸ்எஸ்கேயோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கான்னு எஸ்எஸ்கே போய் சொல்லிருக்கான். அதை கேட்டு நாங்க ஏமாந்து போய் நானும் இலக்கியாவும் அங்க போனோம். மாட்டிக்கிட்டோம். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கொலைகார கும்பல் எங்களுக்காகவே காத்துட்டு இருந்துச்சு. ஆமா, நல்ல வேலை நான் பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்துட்டு போயிருந்தேன். அதை வச்சு நாங்க 2 பேரும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். கடவுளே, எஸ்எஸ்கே தான் கிரிமினல்னு தெரியும்ல. அவன் போன்ல பேசுறத நம்பி நீங்க எதுக்காக அங்க போனீங்க? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, சரி நடந்ததெல்லாம் விடுங்க அத்தை. நாகு இப்ப எஸ்எஸ்கே ஆபீஸ்ல தான் இருக்கான்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? அதான் நாகுவ கண்ல பார்த்த தேவி தெளிவா சொல்லிட்டாளே. நான் கேபின்குள்ள போய் பார்க்கும்போது பீரோ அசைஞ்சுதே. நாகு அதுக்குள்ளதான் இருக்கான்னு எனக்கு நிச்சயமா தெரியும். எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த பீரோக்குள்ள நாகுவ அடைச்சு வச்சிருக்கான். நாகு பாவம், சோறு தண்ணி இல்லாம அசைய கூட முடியாம மூச்சு விட சிரமப்பட்டு உள்ளுக்குள்ளேயே கிடக்குறான். ஐயோ, அப்புறம் ஏன் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்த? அவனை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அப்படிதான் நானும் நினைச்சேன் ஜானகி. ஆனா வெளியில இருக்கிற எஸ்எஸ்கே சிசிடிவியை பார்த்தானா கிளம்பி வந்து மொத்தத்தையும் கெடுத்துருவான் அவன்.
அதனாலதான் கிளம்பி நான் இங்க வந்துட்டேன். இப்ப நாகுவோட நிலைமை என்னன்னு தெரியல. அவன் உசுரோட இருக்கானா இல்லையா ஒண்ணுமே புரியல. ஐயோ அத்தை, நீங்க அப்படி சொல்லாதீங்க. நாகுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நமக்கு உதவி பண்ண நினைச்சவன நாம தான் காப்பாத்தணும். அதோட அவனை வச்சுதான் கார்த்திக் கௌதம நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நாகு எஸ்எஸ்கே ஆபீஸ்ல மாட்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி வெளியில கொண்டு வர்றது? அத்தை, எஸ்எஸ்கே திரும்ப எப்ப ஆபீஸ்க்கு வருவாரு? அவன் ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்கானா. வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு சொன்னான். அப்போ அந்த டைம் கேப் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற அருமையான சான்ஸ். அந்த எஸ்எஸ்கே அங்க வரதுக்குள்ள நம்ம உள்ள போய் நாகுவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோம். அதான் எப்படி? அதான் ஆபீஸ்ல சிசிடிவி கேமரா இருக்குன்னு இவ சொல்றாளே. அப்படியே அந்த சிசிடிவி வழியா நம்மள பார்த்துட்டு எஸ்எஸ்கே கிளம்பி வந்தாலும் அவர் வர்றதுக்குள்ள நம்ம போன வேலையை முடிச்சிட்டு வந்துடணும். நமக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல அத்தை. சரி, எஸ்எஸ்கே ஆபீஸ்ல தான் எல்லாருக்குமே உன்னை நல்லா தெரியுமே, அப்புறம் எப்படி உள்ள நுழையிறது? அவங்க எங்களை கண்டுபிடிக்க முடியாதபடி நாங்க பாத்துக்கிறோம். ஆனா எப்படியாவது எங்களை உள்ள கூட்டிட்டு போக வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க அடையாளம் தெரியாம இருக்க என்ன வேஷம் போட போறீங்க? எல்லாம் உங்க வேஷம்தான். நீங்க அந்த ஆபீஸ்ல இப்ப கேட்டரிங் வேஷம் போட்டு தானே டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே வேஷத்தை நாங்களும் போட்டுக்கிறோம். சரி சரி, எஸ்எஸ்கே மீட்டிங் முடிச்சிட்டு வந்துட போறாரு. வாங்க போலாம். சரி வாங்க. வாங்க அத்தை. ஆமா, வலிக்குது. அப்பா, ஆமா. ஏய், ஏஞ்சிரா. ஆமா. அப்பா. ஐயோ தல, அந்த பொம்பளைங்களை எங்க காணோம்? வாங்க தல, போய் பிடிக்கலாம். டேய், சும்மாடா. அவங்க இங்கே சேர போட்டு உட்கார்ந்திருப்பாங்களா? தல, அந்த வயசான பொம்பளை இருக்கு, ஜாக்கி சானுக்கு பெரியமா போல இருக்கு தல. பேய் அடி அடிக்குது. ஐயோ. டேய், அத உரா. எஸ்எஸ்கே சாருக்கு என்னடா பதில் சொல்றது? தல, இங்க நடந்த நிலைமைய சொல்லு தல, அவர் புரிஞ்சுப்பாரு. அப்படிங்கிற? ஆமா தல. ஐயோ சார், அந்த கௌதம நம்பிக்கிட்டு இருக்காதீங்க சார். அவன் இனிமே வெளியவே வரமாட்டான். நீங்க அந்த ப்ராஜெக்டை எனக்கு கொடுங்க சார், நான் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு தர்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு பவானி, அந்த இலக்கிய அப்படியே பெரிய துப்பறியும் புலி மாதிரி நாகோ கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருப்பாளே. அது வந்து சார், சீக்கிரம் சொல்லு, நான் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன். இலக்கியாவை அடிச்சு கட்டி போட்டீங்கல்ல சார். அதுல ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு சார். என்ன? நாங்க அவங்கள அடிக்கல சார், அவங்க தான் எங்களை அடிச்சு போட்டு போயிட்டாங்க சார். சாரி சாரி ஜென்டில்மேன், சாரி. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சொல்றா. என்னடா என்னடா உளறீங்க? என்ன ஆச்சு? இலக்கியாவை அட்டாக் பண்றதுக்கு நாங்க வெப்பன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்பன்னு பார்த்து என்ன நடந்துச்சுன்னா, டேய், ஒண்ணுக்கும் உதவாத தடியனுங்களா? 2 பொம்பளைங்களை அடிச்சு லாக் பண்ண கூட உங்களால முடியலையா? டேய், அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு ரவுடிங்க பேரு? வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய், இலக்கிய தப்பிக்க முடியாதபடி ஒரு அழகான இடத்தை செட் பண்ணி கொடுத்தேன். அத கூட சரியா செய்ய தெரியாம சொதப்பிட்டீங்களே. ச்சே, உங்களை போய் நம்பணும் பாரு. என்ன நானே அடிச்சுக்கிறேன். அவங்க பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏய், வாய மூடு. காரியத்துல கோட்டை விட்டுட்டு இப்ப சமாளிக்கிறியா? ஏய், இப்ப மட்டும் நீங்க என் கையில கிடைச்சீங்க மவன. ஏய், இருக்குடா, மீட்டிங் முடிச்சு நேர்ல வந்து வச்சுக்கிறேன். வைங்கடா. ஏய், கழுவி ஊத்துறாருடா. ஏய் இலக்கியா, என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டே இருக்கல, இருடி, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்.
ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் அதிகாரி வேஷத்துல வந்து யாரோ நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு எஸ்எஸ்கே செம்ம கடுப்புல இருக்காரு. இப்ப மட்டும் நம்ம மாட்டணும், கம்பிய பழுக்க காய்ச்சி முதுகுல சூடு போட்டுருவாரு. நீ எதுக்கு பயப்படுற? இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வேஷத்திலேயே நாம அந்த தாட்சாயினியை தாறுமாறு பண்ணோம். இப்ப இந்த சமையல்கார வேஷத்துல அந்த எஸ்எஸ்கேக்கு சாம்பிராணி போட மாட்டோமா என்ன? என்ன இங்க பாருங்க, மாஸ்க கழட்டிடாதீங்க, அப்புறம் அடையாளம் தெரிஞ்சிடும். ஜாக்கிரதை, சரியா? வாங்க போலாம். என்ன? இந்த ஆளுதான் கேட்டரிங் இன்சார்ஜ். நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன புஷ்பா? ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? இன்னைக்கு தேவி லீவ் போட்டாங்க, அவங்களுக்கு பதிலா இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏமா, ஒரு ஆள் லீவ் போட்டதுக்கு எதுக்குமா 2 பேரு? சார், நாங்க ஒரு ஆள் பாக்குற வேலையை 2 பேர் பாப்போம் சார். 2 பேரு. அதுக்கு வெக்கப்படணுமா? இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்க? அத்தை, வாய் வச்சுட்டு சும்மா இருங்க. சரி, உங்க 2 பேர் பேர் என்ன? என் பேரு முத்துமாரி நான் சார். தங்கமாரி சார். சரி, உங்க 2 பேர் மாஸ்க கழட்டுங்க. என்னம்மா முழிக்கிறீங்க? கழட்டுங்க. ஏமா, எங்க கிட்ட வேலை பாக்குறவங்கள நாங்க யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? கழட்டுங்கம்மா. எஸ்எஸ்கே சார். சார் சொல்லுங்க சார். கந்தசாமி, நான் மீட்டிங் முடிஞ்சு ஆபீஸ்க்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். உன் ஆளுங்க கிட்ட சொல்லி கான்ஃபரன்ஸ் ஹாலை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க சொல்லு. கிளையண்ட்ஸ் வராங்க, சரியா? சரிங்க சார். இந்த பாருங்க, உங்க முகத்தை அப்புறம் பாத்துக்கிறேன். எஸ்எஸ்கே சார் வந்துட்டு இருக்காரு. சீக்கிரம் போய் கான்ஃபரன்ஸ் ஹாலை சுத்தம் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? சார் இன்னும் 20 நிமிஷத்துல வந்துருவாங்க. போங்க போங்க. சரிங்க சார், வாங்க. புஷ்பாக்கா, சீக்கிரமா எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்களேன். சரி. புஷ்பா, எனக்கு ஒரு பிளாக் டீ. சரி. எனக்கு ஒரு டீ கொடு. சரி சரி, வாங்க. புஷ்பா, ரெஸ்ட் ரூம்ல ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு, உடனே க்ளீன் பண்ணுங்க. சரி, பண்ணிடுறேன். ஏய், நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? இவ்ளோ வேலை சொல்றாங்க. சரி விடு. அத்தை, கௌதம வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அத்தை தாங்கிக்கலாம். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உள்ள வாங்க. இலக்கியா, எஸ்எஸ்கே வரதா சொல்றாங்க. அதுக்குள்ள நாகுவை மீட்க முடியுமா? நமக்கு வேற வழி இல்ல. சீக்கிரம் வாங்க. இலக்கியா, எங்க நீ அந்த பக்கம் போற? ஐயோ, அந்த ஆள் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொன்னானே, அதான். அந்த ஆளு கிடக்குறான். அதான் நமக்கு வேலையா? வாங்க, முதல்ல நாகுவை காப்பாத்தலாம். வாங்க. வா வா. அத்தை, அந்த நாகு எங்க? இதோ அந்த பீரோல தான் இருக்கான். அந்த பீரோலையா? சரி, சீக்கிரம் வாங்க வாங்க. அட கடவுளே, இந்த பீரோக்குள்ள மனுஷனை அடைச்சு வைப்பாங்களா? அத அந்த பாவி எஸ்எஸ்கே செஞ்சு வச்சிருக்கானே. ஐயோ, சரி வாங்க பாக்கலாம். என்ன அத்தை, பூட்டி இருக்கு? என்ன பண்றது? நாகு, நாகு, நான் பேசுறது கேக்குதா? நாகு, என்னத்த ஒரு சத்தமும் காணோம்? ஐயோ, நாகுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா? அச்சச்சோ, அப்படி எல்லாம் சொல்லாத. கௌதம மீட்கிறதுக்கு நாகு நமக்கு உயிரோட வேணும். ஐயோ, இப்ப என்ன சரி, பண்றது? இந்த பீரோக்கு சாவி எங்க இருக்கு? சாவியா? தெரியல இலக்கியா. எங்க சரி, இருக்கும்? சாவி பாருங்க, எங்க எங்கயாவது வச்சிருக்கான்னு தேடுங்க. ஏய், இத பாரு. இந்த சாவிய ட்ரை பண்ணி பாரு. பாரு பாரு. அத்தை, எஸ்எஸ்கே நாகவ பீரோல அடைச்சு வச்சு சாவி எங்கே வச்சுட்டு ஐயோ, போவாரா? வேற வழி இல்லம்மா. நீ ட்ரை ஆவது பண்ணி பாரு. பாரு. சரி, இதான் சீக்கிரம் திறக்குதா பாரு. இன்னொரு சாவி செட் ஆகல. அதெல்லாம் அடுத்தது பாரு. ஐயோ, என்னம்மா இது? இத்தனை சாவியில அது கூட போலியா?
புஷ்பா கூட திறக்கலையா? புஷ்பா காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல சார் வந்துருவாரு, ரூமை க்ளீன் பண்ண சொன்னாரு. நீங்க போங்க, நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. சரி. அவன் போயிட்டான். ஏய் யாரு அவன்? உன்னை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். போய் அவனை 2 குத்து ஏய், குத்து வரேன். ஜானகி, என்ன அத்தை? அந்த எஸ்எஸ்கே வந்துருவாரு. கொஞ்சம் பேசாம இருங்க. சரி நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு. பொறுமையா இரு. ஐயோ, இது வேற போகவே மாட்டேங்குது. ஏன் துறக்க ஏய், மாட்டேங்குது? நீ கூட நான் ட்ரை பண்றேன். என்ன அத்தை? கை வேற நடுங்குது. எஸ்எஸ்கே வேற வந்துருவான். ஐயோ, ஐயோ எஸ்எஸ்கே வந்துட்டான். என்ன சொல்றீங்க? அங்க பாரு மேல. ஐயோ, கடவுளே! வந்துட்டான். ஐயோ எங்களை பார்த்தானா அவ்வளவுதான். சரி வா ஓடி போயிடலாம். ஐயோ, அத்தை, போகாதீங்க. இருங்க அத்தை. நாகாவை காப்பாத்தாம போக கூடாது. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? எஸ்எஸ்கே வந்தானா அவ்வளவுதான். அப்புறம் எப்படி காப்பாத்த முடியும்? இத பாருங்க, என்ன ஆனாலும் சரி, நான் நாகு இல்லாம வரவே மாட்டேன். ஐயோ என்ன இந்த அத்தை, பொண்ணு சாவி கொடுங்க. ஐயோ என்ன இப்படி சொல்றா இவ? போங்க அத்தை. வந்துட்டான். கடவுளே. ஒரு சாவி கூட இதுக்கியா? செட் ஆகலையே. சீக்கிரம் என்ன பண்றதுன்னே சரி, தெரியல. ட்ரை பண்ணு சீக்கிரம். ஜானகி என்ன இத வச்சு என்ன பண்ணணும்? அத்தை, ஃபயர் ஆகுற மாதிரி ஏதாவது பண்ணிடலாமா? சரி இதோ பேப்பர் பேப்பர் இருக்கு. எடுங்க. இப்போ என்ன பண்ணோம்? கொளுத்துங்க, கொளுத்தி போடுங்க. பாத்து அப்படி பிடிச்சுக்கோ. போடுங்க. அத்தை, இந்தாங்க. சீக்கிரம். போடு அப்படி தூக்கி போடு. அத்தை, போதும் அத்தை. நீங்க வெளிய போய் எல்லார்கிட்டயும் நெருப்பு பிடிச்சிச்சுன்னு சொல்லி ஆபீஸை விட்டு வெளிய துரத்தி விடுங்க. சீக்கிரம் போங்க அத்தை. போங்க, சீக்கிரம் போங்க. ஆபீஸ்ல தீ பிடிச்சிருச்சு. யாராவது ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்க. என்ன தீ பிடிச்சிச்சா? என்னாச்சு? என்னப்பாச்சு? எப்படியா ஃபயர் ஆச்சு? ஐயோ இது சரிப்பட்டு வராது இலக்கியா. இப்ப என்ன தப்பு இலக்கியா? அத்தை, வர மாட்டேங்குது. இந்த பின்ன வச்சு ட்ரை பண்ணு. இத கூட சீக்கிரம். வந்துட்டான். ஏப்பா, என்னப்பா? யாரையா? இந்த மாதிரி இப்படி திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு. என்னையாச்சு? சார், உங்க ரூம்ல இருந்து தான் சார் புகையா வந்துட்டு இருக்கு சார். யோ ஆமாங்க சார். ஏய் சார், போகாதீங்க சார். தீ எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு சார். கிச்சன் வேற பக்கத்துல இருக்கு சார். அப்புறம் சிலிண்டர் வெடிச்சிட போகுது சார். யோ கதவு திறந்துருச்சு அத்தை. அத்தை, நாகு. ஐயோ, ஜானகி கடவுளே! கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.